நிறுத்தியா? சாமியார நீ போலி சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி. இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உண்மையில ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? என்ன தம்பி, குட்டி ரத்த காட்டேரியா? காட்டேரி பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத. இப்படியே நீ போ. உன் மேல எவனாவது கை வச்சான்னா அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம்தான். ஜெய் ஜக்கம்மா. இங்க இருக்கியா? என்ன எப்படி இருக்க? என்ன சிரிக்கிற? கோவர்ல? டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல இல்ல. நீங்க ஏதாவது சாப்பிடு. ஐ, காப்பி இருக்க. என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே? அடிக்கலாம் போல தோணுமே. அடிக்க பார்க்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காப்பி பிடிக்கல, துப்பி இருப்ப. அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்ன இதை போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே, ஆரியா பையன் தெரியாதனமா பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? மண்டவோட பில்லோட 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்கண்ணே, உட்காருங்க. வாங்க. என்னண்ணே, சரி நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே. அடிக்கலாமா தோணுதுல்ல? எதுக்கு போவணும் அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? யோ, மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா? நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? என்ன மறைக்கிற? அடப்பு. நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவுட் விடுறீங்க. மிதிச்சிடுவேன். போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆட்சி அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன். வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்க என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ, இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா அவன் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன். யோ, தப்பாத்துல உள்ள போறேன். சரிப்பா, நான் வர்றேன் மாமா. என்ன அதுக்குள்ளார? ஆமாண்ணே, அவனுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டியூட்டியா? ஆமாமா. கந்தப்பன் ஒரு பயங்கரவாதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனை பிடிக்கிறதுக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தனி பிரான்ச் அமைச்சிருக்காங்க. அதுக்கு நான் தான் ஹெட். அவசியம் போயாங்க. ஏன் மாப்பிள்ள, அவனை பிடிக்க போற போலீஸ்காரங்க எல்லாம் அவன் கொலை பண்றான்னு பேப்பர்ல படிச்சேன். நீங்க அவசியம் போய்தான் தீரணுமா? என்ன மாமா, நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க. கடமைன்றப்ப போகாம இருக்கலாமா? கவலையே படாதீங்க மாமா. அவனை பிடிச்சு அவன் கையில விலங்க மாட்டாம நான் திரும்ப மாட்டேன். ஆமா, எங்க அபிராமியை காணோம்? அபிராமி இங்கத்தானே இருந்தா, வெளியே போயிருக்கா போல இருக்கு. இப்ப வந்துருவா. அம்மா, அந்த விஷயம் உருடா, அவசரத்தை பாரு. என்னம்மா? கல்யாணமே இப்ப வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் அபிராமிய பார்த்த உடனே கல்யாணம் எப்ப எப்பன்னு தவிச்சிட்டு இருக்கானே. இந்த திருப்பணி முடிஞ்ச உடனே கல்யாணத்தை கண்டிப்பா வச்சுக்கலாம். அட போங்கண்ணே, விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. உங்க மருமக கல்யாணம் எப்பன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கான். மாப்பிள்ள, இப்ப ஆணி முடிய போகுது. ஆடி முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுப்போம். அப்புறம் என்னடா, ஆவணில கல்யாணம், சரிதானே? அப்ப நான் புறப்படுறேன்.
அபிராமி இப்படி திரும்பிக்கிட்ட என்ன அர்த்தம்? உன்னை பக்கத்துல வந்திருக்கேன். பூவெல்லாம் ஒழுங்கு வச்சுக்கிற இல்லையா? நீங்க ஒண்ணும் தொட வேண்டாம். உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். ஐயோ கோச்சுக்கிறாத. திடீர்னு கச்சேரி புக் ஆயிருச்சு. இப்ப கூட எல்லாரும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. நான் உங்களை சொல்லிட்டு போறத வேகமா ஓடியாந்தேன். உங்களுக்கு என்ன ஊருக்கு போயிடுவீங்க? தவிச்சிட்டு இருக்கிறதீங்க நான் தானே. இவ்வளவு பேசுறியே, உனக்கா எத்தனை நாள் காத்துட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்க நிலைமை வேற, ஏன் நிலைமை வேற. நான் கிளம்பும் போது அப்பா ஏதோ ஒரு வேலை சொல்றாரு. அவரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அபிராமி, காதலிச்சாலே இப்படி பல சிக்கல் வரத்தான் செய்யும். அத நாம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப நான் கிளம்பட்டுமா? எப்ப வருவீங்க? நான் வந்ததும் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ வீட்டுக்கா? அப்பா இருப்பாரு. அப்ப ஒண்ணு செய்யறேன். இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாட்டு படிக்கிறேன். அதை கேட்டு நீ எங்க இருந்தாலும் வந்துடணும். வரலனா? இல்லன்னா நான் உன்னை தேடி வந்து பல பேர் பாக்குற மாதிரி மொத்தம் கொடுத்துருவேன். நான் பாட்டு படிச்சா வருவியா வரமாட்டியா? நான் வரமாட்டேன். இந்த ஆளு வேற பேன் கிடுச்சா. ஐயா வணக்கம். வாழ்க. ஏது இந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தேன். உங்களை பார்த்ததும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருப்பா. நேத்து கூட உங்க அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். நீ ரொம்ப திருந்திட்டதாக உங்க அப்பா சொன்னாரு. அவர் ரொம்ப பெரிய மனுஷன்ப்பா. அவருடைய பெயரை நீ எடுக்கணும். நிச்சயமா எடுக்கதான் போறேன். கோயில்ல வேலை இருக்கு, நான் வர்றேன். ஐயா ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். என்னப்பா சொல்றேன்? வாங்கய்யா வாங்க. என் மகனுங்க வந்தாச்சு. பாப்பா, கச்சேரி எல்லாம் எப்படி நடந்தது? அமக்கலாம் பிச்சுட்டமா பிச்சு. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கும் எங்களை தான் புக் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்படியா? கைகால கழுவிட்டு சீக்கிரமா சாப்பிட வாப்பா. சாப்பாடா அது யாருக்கானு? நீ வேற. நான் வந்து வர பாக்கணும். அம்மா நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். நான் ஒரு முக்கியமான வேலையா ஒரு முக்கியமான வேலை பார்க்க போறேன். தயவு செஞ்சு எங்க வரும் கேட்டுறாத. ஏங்க உங்களுக்கு பாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? உன்னை பத்தி பாடுறதுக்கும் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் நான் நேரங்காலம் பார்க்கணுமா? நான் ராத்திரிலையும் பாடுவேன், பகல்லையும் பாடுவேன். நான் எப்ப பண்ணாலும் நீ வரணும். நீ வேணாம்னா சொல்லு, நான் பாடல. அது இல்லங்க, உங்க பாட்டை கேட்டதும் கண்ணு 2 தேடுது, மனசெல்லாம் படபடங்குது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் நீ தான் சில செதுக்க மாதிரியா போஸ் கொடுத்தா எதுக்கு கிடக்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவியா? அது மாதிரி தியானத்துல இருக்கிறது ஏன் வந்த? அதெல்லாம் அப்போ. ஆனா இப்போ உங்களோட பழக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியல. தயவு செஞ்சு என் வேலை நேரத்துல பாடாதீங்க. அதெல்லாம் முடியாது. நான் அப்படித்தான் பாடுவேன். என் ராஜா, என் கண்ணு, என் செல்லம், நான் சொல்றத கேளுங்க. சரி, உனக்காக நீ சொல்ற நான் கேக்குறேன். ஆனா நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்னது? கை 2 மேல தூக்கு. எதுக்கு? தூக்கு சொல்றேன். கண்ணு 2 முடிக்க, கப்புன்னு கட்டிக்க.